தாவேக அரசின் இரட்டை வேடத்தை திரைகிழிப்போம், பார்ப்பா சதியை முறியடிப்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மக்கள் அதிகார கழகம் இணைந்து ஒருங்கிணைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தாவேக அரசு எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறது தோழர் பேசினார். இன்னைக்கு தாவேக அரசு 106-108 இடங்களை பெற்ற பிறகும் மாநில ஆளுநர் அவங்க பதவியேற்பு செய்ய விடாம தடுக்கிறாரு. அப்பவும் தாவேக விஜய்க்கு போனாங்க. பஞ்சாப் மாவட்ட எங்க அவங்க சட்டமன்ற போராட்டம் இருக்கட்டும், நவப்பஞ்சம் சுந்தரார் பல்கலைக்கழகத்துல 3ஆம் நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில பட்டமளிப்பு நிகழ்ச்சியில பஞ்சாப் மாவட்ட முதல்ல பாடுறாரு. நவப்பஞ்சம் சுந்தரார் பல்கலைக்கழக சுந்தரார் தான் முதல்ல பாட்ட தனித்தை எழுதியிருக்காரு. அவர்தான் அந்த பாடலாம் தமிழ்நாடு நிகழ்ச்சிகள்ல முதல் தடவை பாடப்படுது. அதையே இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாரு ஆளுநர். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல தமிழ்நாடு அரசு போட சிறப்பு தீர்மானம், சிறப்பு சட்டமன்றம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்கிறது மாநில உரிமை. இப்படி மாநில உரிமை தான் முழுக்க இன்னைக்கு நசுக்கப்படுது, மாநில உரிமை பறிக்கப்படுது. அதுக்கு ஏதோ எந்த வாயு படைக்காத தாவேக அரசாங்கத்தை நம்ம இந்த கண்டனத்தின் மூலமாக அவர்களை கண்டிக்கிறோம். நீங்க மாநில உரிமையை பற்றி பேசுங்க. நீங்க எதுக்கு மத்திய அரசுக்கு இணக்கமாக மௌனமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு மாநில உரிமைகளாக பறிக்கப்படுவது மக்கள் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அடுத்தபடியாக மக்கள் அதிகார கழகத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் தாளமுத்து செல்வா அவர்களை தகவலை ஆற்றுப்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயகத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே கண்டன உரையை ஆட்சி இருக்கிற அமர்ந்திருக்கிற தோழர்கள் இருக்கிற அளவு சுற்றி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பேசப்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நாம தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தை அனுப்பி அந்த சட்டமன்றத்தின் அடிப்படையில மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு சமூக நிலையில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறார்கள். அந்த அவலநிலையை கணக்கில் கொண்டு ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார்கள். அது இஸ்லாமியர்கள் ஒரு இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியர்கள் மாறும்போது அவர்கள் மதம் மாறினாலும் அவரோட சமூக நிலை மாறுவதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசாணையை போட்டிருக்கிறாங்க. 31 இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது இந்தியாவிலே சர்ச்சா கமிட்டி அப்படிங்கிற 2006 ஒரு காங்கிரஸ் பிரிவில பாத்தீங்கன்னா இதை பற்றி பேசப்பட்டு அதுக்காக வழிமுறை பண்ணப்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு அரசாணையை புறப்பிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு 2015 நம்ம தூத்துக்குடியில ஒரு கயத்தாறுல பரமேஸ்வரன் என்றவர் இஸ்லாமியராக மாறுகிறார் அகமது. அப்ப அகமது மாறும்போது தனக்கான ஒரு இடஒதுக்கீடை இங்க இருக்கிற தாசில்தார் ஒரு சாதி சான்றிதழை கொடுக்க மறுக்கிறார். அப்ப என்ன போகிறாரு? நீதிமன்றத்துக்கு போறாரு. 2015 நடந்த கேஸ் இப்ப 2020 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன சொல்லிருக்கணும்? சாமிநாதன் பாலாஜி அவங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு கொடுக்க முடியும்னு சொல்லிருக்கோம், இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், இல்ல நீங்க போய் தமிழக அரசுல அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி ஒரு இஸ்லாமியர் மாணவனுக்கு நீங்க எப்படி அரசாணை கொடுக்க முடியும்னு சொல்லி நாம சட்டமன்றத்திலிருந்து தேர்தல் அனுப்புனவர்கள் போட்ட அரசாணைங்க ரத்து பண்ணி சொன்னோம். இந்த சாமிநாதன் நீதிபதிக்கு யார் சம்பளம் இருக்கிறோம்? நாம வரிப்பணத்தில் வாங்கி 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவர் நீதிபதி ஆக்கி வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு உழைக்க மக்கள் கஷ்டப்பட்டு வரும்போது நீ யாருக்கு உண்மையா இருக்கணும், யார் பாதிக்கப்படணும் அவருக்கு உண்மையா இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் உச்சநீதிமன்ற நீட்டிட்டு இந்த இஸ்லாமியருக்கு நீங்க எப்படி இடம் கொடுத்துருக்கான் அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி கேட்கிறார். இது ஒன்றாவது அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு பக்ரீத் பண்டிகையில நாம ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், அது பண்டிகை அடிப்படையில் இருந்தாலும்
கட்டக்கூடாதுன்னு சொல்லி போறார். இப்படி மொழம் பண்டிகையிலும் இப்படிப்பட்ட அவலத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மொழம் பண்டிகை தான் இந்த எவ்வளவு பிரச்சனை வருது. இப்படி பல்வேறு தீர்ப்புகளை இந்த பண்டிகை மொழியாக இந்த ஜிஆ சாமிநாதன் நீதிபதி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற தாவேக அரசு ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்ப்புல போட்ட தாவேக அரசு வந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? திமுக அரசு செய்யல, திமுக அரசு செய்யாது, நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்த விஜய் என்ன சொல்றாரு? அமைதியா இருக்காரு. எப்படி ஒரு மோடி வந்து அந்த பத்திரிகையாளர் மைக்கு ஈடுக்கு முன்னாடி நோ நோன்னு சொல்லி ஓடுறாரோ அதே போல இவரு வீட்டுக்கு நேசிக்கிறது வெளியே வரவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டியது? இந்தியாங்கிறது நாம் எடுத்து வச்சிருக்கோம், ஒன்றிய அரசு எடுத்து வச்சிருக்கோம். பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்க ஒன்றிய அரசுக்கு தான் ஒன்றிய அரசு வச்சிருக்கோமே தவிர என்னோட உரிமையை பறித்திருக்கிற. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தோழர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னோட கலாச்சாரத்தை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பார்ப்பனிய கலாச்சாரத்தை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன கலாச்சாரம்? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு. அதுதான் நீ சாப்பிடணும், இல்ல அருமையாகணும், இல்ல சத்து போயிடணும். அந்த அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இஸ்லாமியர்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார். அப்ப இஸ்லாமியர்கள் அவர் மதம், அவர் விருப்பப்பட்டு மதம் அளிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ இந்து மதத்துக்கு வந்துடு, தாய் மதத்துக்கு வந்துடுங்கிறான். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? உனக்கு 7 பிரிவுகள் ஒண்ணு இருக்கு, அந்த பிரிவு ஏதாவது தேர்ந்தெடுத்து அந்த இடஒதுக்கீடு வந்துடலாம் சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லப்படுது. அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இன்னைக்கு இவன் சொல்கிறான் இல்லையா, இந்து மதத்துக்கு தாய் மதத்துக்கு திருமணம் சொல்லும் போது தோழர் கூட சொன்னாரு, அப்ப எனக்கு பார்ப்பன ஆகணும் ஆசை, நீ பார்ப்பன சேர்த்துறியா இல்ல அந்த கடவுள்களை சேர்த்துறியா? அப்ப நீ சேர்க்க மாட்டான். அவன் என்ன சொல்றான்? சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்றான், நீ அடிமையா இருக்குன்னு சொல்றான். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படையில் தான் இந்த இந்து மதமே நமக்கான மதமும் கிடையாது, இது உருவாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதான். இன்னைக்கு பல்வேறு இந்து மதத்தில் கும்புறவர்கள் என்னென்றால் அவரோட குறைநிலத்தை தான் கும்புறவர்களை தவிர இந்து மதம் கிடையாது. பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஆனால் இந்த RSS பிஜேபி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நாம தமிழ்நாட்டில் RSS பிஜேபி கிடையாது, தாவேக அரசு விஜய் அரசு வந்திருக்குது. ஆனாலும் இந்த நீதிபதி வழியாகவே இன்னைக்கு ஒரே கொள்கையை கடைபிடிக்கும் என்று சொல்கிறார். இது எப்படி கடைபிடிக்க முடியும்? நமக்கான மரபு என்ன? அந்த மரபை அழித்து விட்டால் நாம் எப்படிப்பட்ட ஆளாய் இழுக்கப்படும்? இத்தோழர் கூட காலர் கூட சொல்லிட்டு போனார், இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு சொல்கிறார். அப்படி என்றால் இது சுதந்திரம் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்தியா முழுவதும், அதாவது உலக நாட்டிலே இந்தியாவே பெரிய ஜனநாயக நாடு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜனநாயக நாட்டில் நாம் ஒரு கோரிக்கை வைக்க முடியவில்லை, ஒரு கருத்து வைக்க முடியவில்லை. நான் என்னோட மதத்தை சார்ந்த இல்ல எனக்கு விருப்பப்பட்ட சார்ந்த எந்த மதத்தையும் பேச வைக்க முடியும். எனக்கு ஒரு கிரிக்கெட்ல பாகிஸ்தான் டீம் தான் பிடிக்கும், இல்ல ஸ்பெயினை தான் பிடிக்கும், அது என்ன விருப்பம். ஆனா என்ன சொல்றான்? ஏன்னா அவன் வந்து இஸ்லாமிய பாகிஸ்தானை வந்து நீ வந்து ஆதரிக்கிறான், அங்க ஸ்பெயினை ஆதரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய வெறுப்பை அந்த அந்த மேட்ச் மூலியமாக செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப இது மூலியமா என்ன சொல்ல வேண்டிட்டு இருக்கிறான்? அப்ப என்ன அப்படின்னா, இந்த இந்திராசத்தின் அடிப்படையில் எல்லாரும் நீங்கள் என்ன அடிமையாக்கி சொல்லிக்கிற அளவுதான் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தாவேக அரசு அடிப்படையில் பேசிட்டு வாய் பேச மறுக்குது. ஆனாலும் நாம் பணத்தில் இன்னைக்கு வீடுல உட்கார்ந்து ஜிஆ சாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றான்? இன்னைக்கு முதலமைச்சர் நான் கண்டுக்க மாட்டேன், என்னோட விஷயத்த சொல்லுவேன், நான் விஷயத்தை நீ அடிப்படைப்போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கடத்திட்டு இருக்கிறான். அந்த கடத்தின் மூலமாக நம்மளுடைய மாநில உரிமை பறிக்கப்பட்டது. அப்ப எதுக்கு நம்ம ஒன்றிய அரசு கீழே இருக்கோம்? நம்ம தனித்தனியாவே போயிருக்காம இப்ப
என்பது. அப்போ ஜனநாயக நாடு என்றால் எங்களோட கருத்தை கேட்பதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த ஜனநாயகத்தை இவர் கொடுக்க மறுக்கிறார்கள். இவர்கள் சொல்ற பாசிச்சு சொல்றது என்னென்றால் நாங்க சொல்வதே கேளுங்கிறார்கள். அப்படிப்பட்ட மரபுகளே நாம் இல்லை. ஏனென்றால் நாம் தான் பூர்வக்குடிகள். அந்த பூர்வக்குடிகள் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வரும்போதுதான் இந்த பூர்வக்குடிகளை நாம் எண்ணிச்சு இருக்கணும் அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நம் தமிழ்நாடு இன்னைக்கு 69% குறித்து அதை இஸ்லாமியர்களுக்கு மதமான இஸ்லாம் என்று 3.5% இடஒதுக்கீடாக கொடுத்திருக்கிறார்கள். இதை மேலும் வளர்க்க வேண்டும் என்கிறதா. ஆனால் இவர்கள் என்ன சொல்றார்கள், எஃப்சிக்கு கொடுப்பேன் 10% கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு தலித் மக்களா இருக்கலாம், பிரித்தப்படுத்தப்பட்ட மக்களா இருக்கலாம், மிகவும் பிரித்தப்பட்ட மக்களா இருக்கலாம், இப்படிப்பட்ட அவர்களுக்கு இன்னும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார்கள். அதை முன்னெடுத்து தடுக்கிறது இஸ்லாமியர்கள். எளிதாக சொல்லிடலாம்ல, அவனுக்கு எதுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று விஷயமாக முன்னாடி தேவையான வச்சிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. அந்த சூழ்ச்சியை நாம் தகர்த்தெறிய வேண்டி இருக்குது. அந்த சூழ்ச்சியை நாம் உறக்கப்பட்டு மேலும் பேச வேண்டி இருக்குது. அதுதான் இந்த மேலையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மாநில உரிமை தகர்க்கப்படுகிறது, நம்மளோட உரிமை தகர்க்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற தாவேக அரசு இந்த மாநில உரிமையை பற்றி பேச மறுக்குது. இன்னைக்கு நான் பக்ரீத் பண்டிகையா இருக்கலாம், முகரம் பண்டிகையா இருக்கலாம், இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு இஸ்லாமிய நெருப்பு கட்டும் போது அதை எடுத்து கண்டிக்க வக்கற்றவர் தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். அப்போ இவர் திரைக்குள் மறைந்து கொண்டிருக்கிறார் விஜய். சரி, இந்த மலைக்குள் மறைந்திருக்கிற போது உச்சக்குழுமி என்ன இருக்குதுன்னா இந்த RSS பிஜேபி திட்டம் நடைமுறை பண்ணி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்திராஷ்டிரன் கனவு. அப்ப என்ன இந்திராஷ்டிர கனவு? எல்லாத்தையும் ஒழிச்சுட்டானா அவன் யாருக்காக செஞ்சிருக்கானா? சொன்ன மாதிரி அம்பானி அதானிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அம்பானி அதானிக்காக வேலை செய்யும் போது நம்மளோட இருக்கிற உரிமை கொஞ்சபட்சம் இருந்தா நாம் கேள்வி கேட்போம். அந்த உரிமையை நசுக்கப்பட வேண்டும். அது எப்படி நசுக்கப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு பழங்குடியின மக்கள் அங்க வசிக்கின்ற போது அந்த மலைகளில் தான் தெய்வமாக, அந்த காடுகளில் தான் அவர்கள் மலையும் தெய்வமாக இருக்கும் போது தன்னோட அதை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த மலையை கண்வரமை கொள்ளடிக்கும் போது அந்த பழங்குடி மக்களை நக்சல் தீவிரவாதி என்று சொல்லி அந்த பழங்குடி மக்களை விரட்டி எடுப்பது. இதே போல நீங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொல்லி விரட்டி அடிப்பதுதான் இங்க நிலைமையா இருக்கு. இதுக்கு உதாரணமாக நான் சொல்றேன். ஜல்லிக்கட்டுல நாங்க மாணவர்கள் திறந்து நாங்க உட்கார்ந்துருந்தோம். அப்ப அதை விட்டு நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஜல்லிக்கட்டை தாண்டி நாங்க மாணவர்களா இறங்கி ஒவ்வொரு பள்ளியா குளத்தை தூர் வரணும், கருவு நேர மரத்தை நம்ம அகற்றணும்னு சொல்லி நாங்கள் முன்னெடுக்கும் போது எங்களுக்கு சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இளைஞர்களா ஒற்றுமையா அந்த இடத்த செய்யும் போது ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க அனுமதி கேட்டோம். அப்ப அனுமதி கேட்கும் போது அவர் கொடுத்துறாரு. ஆனா அந்த கோர்ட்டு பிரச்சனையில அங்க சிக்கல் ஏற்படுது. அதுல மணல் கொலை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு அவரை இல்ல, கோர்ட்டை தான் மீட் பண்ணணும்னு சொல்லி நானும் என் நண்பரும் போனோம். அவர் ஒரு இஸ்லாமியர். ஆனா அந்த காவல்துறை என்ன செய்யணும் தெரியுமா, கோர்ட்டை தூர் வரக்கூடாது, உங்க பசங்க மேல வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சார், நீங்க வழக்கு போட்டுக்கோங்க, நாங்க வரவை பாத்துக்கிறோம், நாங்க கை வச்சுதான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நேரம் என்னோட நண்பரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னா, உங்க அப்பா என்ன ஏக்கத்துல இருக்காரு, பாகிஸ்தான் போயிருக்காரா அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த புத்து எங்க இருந்து வருது? அப்போ இந்த புத்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இவர்கள் இந்த இஸ்லாமிய நெருப்பு ஒட்டுமொத்த காவல்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தில் சீரழிவு இருக்கு. அப்போ ஒரு நண்பரை ஒரு இஸ்லாமியர் தெரிந்து அவரை நோக்கி கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த குளத்தை தூர்வாரக்கூடாது, அதை அவனை தடுக்க வேண்டும் என்றால் அதை உடைத்தெறிய வேண்டும் என்று ஒரு கூறிப்படுகிறார்கள். இதுதான் நிலைமை. இன்னொரு பக்கம் தலித் பசங்களா இருந்தானா ஒரு ஆதிக்க சாதிக்கு எதிராக போராட்டம் பண்ணானா நீ அறிவிக்க வேண்டியப்பா அப்படின்னு கேட்குது.
சொல்லிட்டு இருக்கும் போது இது இஸ்லாமியர்கள் பேச முடியாது, தலித் மக்கள் பேச முடியாதுன்னா நீ ஒரு ஜனநாயக நாடு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்ப நீ RSS பிஜேபிக்காக நீ இந்திரா சட்டம் அமைக்கிற அப்படின்னா அப்ப இந்திராசத்தை நம்ம தூக்கி எறிய வேண்டி இருக்குது. அந்த இந்திராசம் அம்பானி அடாடிக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாவுசி துறைமுகம் பேருதான் வாவுசி, சுதேசியை ஏற்கிற வாவுசி, ஆனா இன்னைக்கு அடானி கையில இருக்குது. அதே போல இன்னைக்கு மெட்ராஸ்ங்கிற இன்னைக்கு வாவுசி இன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு எதிராக நாம் நிலவுகளை தட்டி எழுப்ப அந்த வாவுசியோட நிலம் இன்னைக்கு ஒரு தனியார் கையில செஞ்சுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட வரலாறுகளை ஒழித்து கட்டியிருக்கு. இந்த வரலாற்றை மறக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இதை மராட்டை மறக்கடித்துக் கொண்டு ஒட்டுமொத்த இன்னைக்கு கடற்கரை பகுதிக்குள்ளாம் இன்னைக்கு அம்பானியை கொடுக்கிறதற்காக தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி தட்டி கேட்போம், எப்படி பேசுவது என்றால் ஒவ்வொருத்திற்கும் உரிமை இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையா இருக்கலாம், நீதிபதியா இருக்கலாம், இல்ல நீதிமன்றங்களா இருக்கலாம், எந்த அரசு அதிகாரியா இருக்கலாம், நீ மக்கள் சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறாய். எங்கோ ஒரு வழிபடத்தில் தான் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாய். எனக்காக நீ பேசவில்லை, எனக்காக நீ செய்யவில்லை என்றால் அப்படிப்பட்ட பதவியில் நீ இருக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட பதவியை எப்படி தீர்த்து வருவது என்றால் ஒட்டுமொத்த அரசு சிஸ்டத்தையும் மக்கள் கையில் கொண்டு வர வேண்டும். மக்கள் தன் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அதிகாரத்தில் சரியென்றால் இருக்க வேண்டும், இல்லை என்றால் தூக்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட திட்டத்தை தான் நாம் முன்வைக்க வேண்டும். அதுதான் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு. அப்படி நோக்கி நகர வேண்டும் தோழர்களே. அப்படி நகரும் போதுதான் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஜனநாயகம் நிற்கும். எல்லாத்திலும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்கும் மூலமாகத்தான் நாம் இன்னைக்கு பாசிச எதிர்க்க முடியும். இன்னைக்கு டெல்லியில் நடந்த ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு கரப்பான்பூச்சி கட்சி என்றால் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். அதில் மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இன்னைக்கு திறந்திருந்திருக்கலாம். ஆனால் அதே போல ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும், ஸ்டென்சன் போராட்டமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியாக தான் இன்னைக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றமும் இன்னைக்கு மக்கள் குரல் மூலமாக தான் நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு அந்த சட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம், நாம் மக்கள் களத்தில் நாம் அணிதிரட்டுவோம். அந்த சட்டமன்றத்திலும் பேச வைப்போம், நாடாளுமன்றத்திலும் பேச வைப்போம். அப்படிப்பட்ட மக்கள் எழுச்சியை நாம் உருவாக்கினோம். இன்னைக்கு பாசிஸ்டுகள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆம், நம்மை ஒடுக்குவதற்கு காரணமே அவர்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை. நாம் கேள்வி கேட்க கேட்க அவர்கள் வழி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் திருச்சியாக கேள்வி கேட்போம். நமக்கு மரபு இருக்கிறது. அந்த மரபின் வழியாக இந்த பாசிஸ்டுகளை RSS பிஜேபி கும்பலை, அம்பானி அடானி கும்பலை விரட்டடிப்போம். நமது நாட்டை, இது நமக்கு சொந்தமான நாட்டை நாம் கைப்பற்றுவோம். நமக்காக ஒரு பாசியருக்கு ஜனநாயக குடியரசை உருவாக்கி நமக்காக ஒரு குடியரசை நோக்கி நகரம் சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.